வாழ பழகிக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய விஷயத்தை அப்படி மாத்தணும் அப்படின்னாலும் ஒரு கோர்ல தான் மாத்த முடியும். இன்னொரு டிப்ஸ் கொடுக்கவா? நதி போல ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ், அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள். முரண்பாடான சிந்தனைகள் கொண்டவர்களிடமிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கு. எல்லாவற்றையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது. ஒன்னும் சரியில்லை, வீடு சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, வேலை சரியில்லை, சூழல் சரியில்லை, உடம்பு சரியில்லை, பஸ்ல சீட்டு சரியில்லை. பஸ் ஊட்டியில ஏறிடுது. ஊட்டியில அந்த டிரைவர் வண்டி விட்டு பின்னால உட்காந்து இவன் இவ்வளவு சொல்றான், விடு ப்ரோ, ஒன்னும் சரியில்லைங்கிறத கவலையே படாத, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எப்படி சொல்ற? எனக்குதான் கண்ணு சரியில்லை, நான் ஓட்டல, ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, எனக்கு கவலை கட்டணும். உண்மையா சொல்ற, திடீர் திருப்பங்களை கொண்டதுதான் வாழ்க்கை. அனுபவிங்கள். ஒரே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ஒரு இடம் இருக்கு, சூடாது, சூப்பரா படுத்துக்கிறோம், ஒரு மேட்டர் பிரச்சனையே சூப்பரா இருக்கும். பிரச்சனைகள் இருந்தால் பெண்களை பார்த்து சொல்லுகிறேன், feel the pain. வலிக்குது இல்ல, உயிரோட இருக்கிறோம் அதனாலதான் வலிக்குது, செத்துட்டா வலிக்காது, பரவாயில்ல வலிக்கட்டும். சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். துயரம் என்பது ஆப்ஷனல் தான். இதுதான் தெரிஞ்சு போச்சு இல்ல? யாரெல்லாம் பட்டிமன்றத்துல நிறைய சொல்லி இருக்கீங்க. ஒரு சேலை கடைக்கு போக முடியுதா? பொண்டாட்டிய குறை சொல்லி உலக புகழ் பெற்றவர்களே எனக்கு தெரியும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும். மற்றவர்களை குறை சொல்லி கூட்டிட்டு போறாங்க அவன் துணி கடைக்கு, அவன் வந்து புடவை எடுக்கிறதுக்கு அவ்வளவு லேட் பண்றான், மேட்சிங்கா எடுக்கிறேன். என் பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல, புடவையாவது அவன் அமையிட்டு. சில விஷயங்களுக்கு சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு சொல்லுங்க. No is no. I understand. I don't agree. I accommodate. I accept. I tolerate. வேறங்க எல்லாமே எல்லாத்தையும் போட்டு கூட்டம் சொல்ல மாட்டாதீங்க. இந்த தெளிவு எப்பொழுது வரும்? ஒன்று சொல்லுகிறேன், எந்த பெண் வாசிக்கின்ற பழக்கம் கொண்டிருக்கிறாளோ, எந்த பெண்ணுக்கு கவிதை புரிகிறதோ, அந்த பெண்ணை பார்த்து உலகம் ஏமாற்றுவதற்கு அச்சப்படுது. என்கிட்ட வந்து சொன்னா உங்களை மாதிரியே பேசணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க பிள்ளைய கொண்டு வந்து. நான் இப்படி கேட்டேன், என்ன மாதிரிதான் நான் பேசுறேன், என்ன மாதிரி எனக்கு அது பேசுறேன், என்னை விட நல்லா பேசு, அது மாதிரி பேசு. நான் யாரையும் போல் பேசுவது இல்லைங்க. நான் யாரையும் போல் பேசுறேன்னு சொன்னாலும் அது எனக்கு திட்டு. நான் யாரையும் போல் பேசுவேன். எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வாட்டி, என் பொண்ணு நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு ஐயா. எங்க அம்மா பாராட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்ன, அம்மா இது வரைக்கும் நீ எனக்கு சொன்ன வசையிலேயே பெரிய வசையே இதுதான். ஏண்டி நல்ல தைரியமா போயிட்டு நல்ல தைரியமா வீரத்தோட பேசிட்டு திரும்பி வர பிள்ளையே ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கிறேன்னு சொன்னா என்ன தப்புன்னு கேட்டான் அம்மா. மூத்த பையன் கூப்பிடு, அவர்கிட்ட சொல்லு பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு பொம்பளை மாதிரி இருக்கிறன்னு சொன்னா அது உனக்கு திட்டுனா, ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறன்னு சொன்னா அதுவும் திட்டுதானே. Stay away. Stay alive. Speak up. வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும் என்று நான் சொல்லுகிறேன். வருகின்ற வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கு. இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த தகப்பன்மார்களை பார்த்து மனைவி குழந்தைகள் பிரார்த்தனை என்ன செய்றீங்க? என் மனைவியும் பிள்ளைகளும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதானே இன்னிலிருந்து அப்படி செய்யாது. தப்பான பிரார்த்தனை. என்ன மேடம், என் மனைவியும் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறது எப்படி மேடம் தப்பான பிரார்த்தனை? ஆமா, பிரார்த்தனையை மாற்று. எப்படி? என் மனைவியும் பிள்ளையும் மகிழ்ந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று. ஏன் தெரியுமா? நீங்க செத்து சுண்ணாம்பாய் வெறுப்பாகிற அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கு.
தவறான விஷயங்களில் அவர்கள் சந்தோஷித்து விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருங்கள். என்ன வார்த்தை பேசுகிறீர்களோ அது ரொம்ப முக்கியம். எப்படி நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனைகள் எப்பொழுதும் சிக்கல்களை மாற்றாது. நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள், நான் சொல்கிறேன். பிரார்த்தனைகள் சிக்கலை மாற்றாது. சிக்கலை எதிர்கொண்டு அதிலிருந்து ஜெயிப்பதற்கான ஆற்றலை உங்களுக்கு தரும். அதனால்தான் பிரார்த்தனை. உங்களை நீங்களே எந்த அளவிற்கு ஓரியன்ட் செய்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்பதற்காகத்தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் உயிர்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். உடலில் இருந்து வெளிப்படுகின்ற எல்லாம் நாற்றமானவைதான். எல்லாம் மற்றவர்கள் முகம் சுளிப்பார், தாய் மட்டும்தான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெறுவாள். வளர்ந்துட்டு அவளும் முகம். உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய எல்லாம் அருவருப்பானவை ஒன்றை தவிர அது அடுத்தவர்களுடைய முகத்தில் புன்னகையை வர வைக்கும். அதுதான் நல்ல இனிமையான சொல். நல்ல சொல்லை சொல்லி பழகுங்க. முன்னால இருக்கிற ஆளை ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன், 2 விஷயத்த சொல்லித்தரேன். வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். பல நேரங்களில் நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? முன்னேறுகிறோம் என்கின்ற பெயரிலே ஐயாதான் சொல்வார், எனக்கு எல்லாம் தெரியும். எவன் சொல்றானோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் தெரியாமத்தான் கேட்கிறானா, எதை தெரிஞ்சு கேட்கிறானோ. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு சொல்றேன் பரவாயில்ல, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. அப்படின்னா தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல போற, அதுக்கு முன்னாலேயே நான் நினைச்சுக்க கூடாதுங்கிறதுல என்ன நீ தயார் பண்ற. அதானே வார்த்தைகளில் கவனம். வாழ்க்கை உங்களுக்கு கவனமான விஷயங்களுக்காக உங்களை செலுத்தும். உங்கள் கவனம் தவறுகின்ற காரணத்தினால்தான் பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிகின்றன. எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவது, எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது. நின்று விட்டால் குட்டை, ஓடினால் நதி. ஓடினால் நதி. இன்னும் ஒரு விஷயம், அதுபடி மேல போய் சொல்றேன். நான் யூடியூப்ல பேசியிருப்பேன். நான் பேசினது யூடியூப்ல போட்டிருப்பேன். ஏன்னா சூரியன் உதிக்கும் திசைதான் கிழக்கே தவிர சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. சில தெளிவுகள் இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே போலாம்ப்பா. ஒரு படம் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதலமைச்சர் இருக்கார், கலைஞருடைய படம் இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தப்புன்னு என்ன சொல்லுவோம்? அவன் பார்த்தோட என்ன சொல்லுவோம்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் படம். இவ்வளவுதாங்க விழிப்புணர்வு. படம் என்று சொல்வதற்கும் இது முதலமைச்சர் என்று சொல்வதற்குமான வித்தியாசம். இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், இந்த ஆட்சி மாறும். இது இங்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த ஆட்சியின் மீது. புத்திசாலிகளை புத்திசாலிகளாகவே வைத்திருக்கு. நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறது, சான்றோர்களை உடன் வைக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இவரு உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் சார், சல்யூட் சார். உங்களுக்கு ஒரு சல்யூட். காஃபி வித் கலெக்டர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்களாங்க? நானும் கதை போமா வித் பர்வீன் சுல்தானான்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன் ஆனந்தர்களுக்காக. நான் நடத்துவது வேறு. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடவே மாட்டோம் என்ற மனதிலே தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய அலுவலகத்திற்கு அழைத்து உட்கார வைத்து அவர்களோடு காப்பி குடித்து வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் இல்லை. இதோ நான் ஜெயித்திருக்கிறேன் காதலில் சொல்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு புதிய விஷயங்களை, உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். முக்கியமாக ஆண்கள் பெண்களுக்கு சொல்றேன், யாரையும் மாத்திரலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. யாரையும் மாற்ற முடியாது. வாழ பழகிக் கொள்ளும். வாழ பழகிக் கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய விஷயத்தை அப்படி மாத்தணும் அப்படின்னாலும் ஒரு கோர்ல தான் மாத்த முடியும். இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? நதி போல ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ், அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள். முரண்பாடான சிந்தனைகள் கொண்டவர்களிடமிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கு. எல்லாவற்றையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது.
ஒன்னும் சரியில்லை. வீடு சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, வேலை சரியில்லை, சூழல் சரியில்லை, உடம்பு சரியில்லை, பஸ்ல சீட்டு சரியில்லை. பஸ் ஊட்டியில ஏறிடுது. ஊட்டியில அந்த டிரைவர் வண்டி விட்டு பின்னால உட்காந்து இவன் இவ்வளவு சொல்றான், விடு ப்ரோ ஒன்னும் சரியில்லைங்கிறத கவலையே படாத, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எப்படி சொல்ற? எனக்குதான் கண்ணு சரியில்லை, நான் ஓட்டல, ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, எனக்கு கவலைப்பட்டேனா? உண்மையா சொல்ற, திடீர் திருப்பங்களை கொண்டதுதான் வாழ்க்கை. அனுபவிங்கள். ஒரே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ஒரு இடம் இருக்கு, சுடுகாடு. சூப்பரா படுத்துக்கிறோம், ஒரு மேட்டர் பிரச்சனையே சூப்பரா இருக்கும். பிரச்சனைகள் இருந்தால் பெண்களை பார்த்து சொல்லுகிறேன், feel the pain. வலிக்குது இல்ல, உயிரோட இருக்கிறோம் அதனாலதான் வலிக்குது, செத்துட்டா வலிக்காது, பரவாயில்ல வலிக்கட்டும். சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். துயரம் என்பது ஆப்ஷனல் தான். இதுதான் தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆறாம் பட்டிமன்றத்துல நிறைய சொல்லி இருக்கீங்க. ஒரு சேவகரைக்கு போக முடியுதா? பொண்டாட்டிய குறை சொல்லி உலக புகழ் பெற்றவர்களே எனக்கு தெரியும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும். மற்றவர்களை குறை சொல்லி கூட்டிட்டு போறாங்க அவன் துணி கடைக்கு, அவன் புடவை எடுக்கிறதுக்கு அவ்வளவு லேட் பண்றான். மேட்சிங்கா எடுக்கிறேன். என் பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமைங்க, புடவையாவது அவன் அமையிட்டு. சில விஷயங்களுக்கு ஆம் சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க. No is no. I understand. I don't agree. I accommodate. I accept. I tolerate. வேறங்க எல்லாமே எல்லாத்தையும் போட்டு கூட்டம் சொல்ல மாத்தாதீங்க. இந்த தெளிவு எப்பொழுது வரும்? ஒன்று சொல்லுகிறேன், எந்த பெண் வாசிக்கின்ற பழக்கம் கொண்டிருக்கிறாளோ, எந்த பெண்ணுக்கு கவிதை புரிகிறதோ, அந்த பெண்ணை பார்த்து உலகம் ஏமாற்றுவதற்கு அச்சப்படுது. என்னது இல்லை, சரியா? தெளிவான பார்வை, நேர்கொண்ட பார்வை. நான் தடைபடாமல் ஓட வேண்டும் என்று சொன்னான். புத்தன் சொன்னான் இல்லையா, ஒருத்தன் எச்சில் துப்பிட்டான், அவன் என் மேல துப்பலடா, அவன் அடிக்காதீங்க, அவன் என் கருத்து பிடிக்காம தான் துப்பிட்டான்னு சொன்னான். டீட்டெயிலா சொல்றதுக்கு நேரம் இல்லை எனக்கு. அவன் போனவன் ஆமா இல்ல, அவனை நான் சும்மா எதுக்கு அவனை மூஞ்சில துப்புனேன், அவன் கருத்து மேலதானே எனக்கு கஷ்டம், அவன் கருத்தோட நான் பேசியிருக்கலாம்ல, அவனையே நான் கஷ்டப்படுத்தினேன், அவன் உடம்புல ஏன் நான் எச்சில போட்டேன் அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா புத்தன் வார்த்தை கேட்கிறவன்ல ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தான். வந்து அவன் புத்தன் கிட்ட கேட்டான், ஐம் சாரி புத்தா. புத்தன் சொன்னா சரி போகணும், அழுகுறான், ஐம் சாரி அழுகுறான். அப்ப புத்தன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்களே உங்களுக்கு, ஒருத்தி கத்தி வன்முறையா சத்தம் போடுறா அப்படின்னா, இல்ல ஒருத்தன் சத்தம் போட்டு வன்முறையா கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு சொல்ல வரலன்னு அர்த்தம், சரியா? மொழி வரல, அழுகுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுதான் பிரச்சனை. சொல்ல வரல, அதனால அழுகுறான். மொழி வரல, அவனுக்கு சொல்ல தெரியல, அதனாலதான் அடிக்கிறது. இந்த ஆண்களை பார்த்து நான் பாவம், ஆண்கள் பெண்களுக்கு சொல்றேன், பாவம் சண்டை நடக்கும் பாரு, புருஷன் பண்ணாடிக்கு புருஷன் கேட்பான், அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? சண்டையே ஆரம்பிக்கலப்பா, நீ கடைசியா என்ன சொல்றனா? மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. அப்பொழுது வந்தவன் கேட்டான், ஏன்? புத்தன் சொன்ன வார்த்தை தான், நீ எச்சில் துப்பியது நேற்று, அதை சுமந்து கொண்டே இருப்பதற்கு நான் என்ன முட்டாளா? இன்று நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நேற்று நீ துப்பிய எச்சில் கங்கையோடு கடந்து சென்று கடலோடு கரைந்து விட்டது. ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையால். இதோ நீ என்னிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறாயே, இதுவும் கடந்து போகும் என்று அப்பொழுது சொன்னதுதான் நம்ம சொல், இதுவும் கடந்து போகும். நீ நதி போல ஓடிக்கொண்டிருந்தால் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இதுவும் கடந்து. அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன்,
வாழ்க்கை நமக்கு முன்னால் சில சவால்களை வைக்கிறது என் தோழமைக்கு. அந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள், வைராக்கியத்துடன் எதிர்கொள்ளுங்கள். யாரெல்லாம் நாம் தோற்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னால் தோற்காமல் இருங்கள். யாரேனும் நம்மை எதிர்த்து ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினால், குழந்தைகளுக்கு ட்ரைனிங் சொல்றேன், எந்த வார்த்தையாவது உடலாவது நம்மை அவமானப்படுத்தி இருந்தாலும் திருத்தி அவர்களை மனதிலே கெட்ட வார்த்தையில் அவமானப்படுத்துவதன் மூலமாக அவர்களை ஜெயிக்க முடியாது. ஒரு ஆசிரியராக என்னுடைய ட்ரைனிங் இது. எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? எந்த வாய் நம்மள கெட்ட வார்த்தையில திட்டுச்சோ, எந்த வாய் நம்மளை அவமானப்படுத்துச்சோ, எந்த வாய் நம்மை சபித்ததோ, அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்காமல் அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறாங்க, இந்த கிளாஸ முடிக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது. அடுத்த கட்டத்திற்கு நாம் போகின்ற பொழுது நமக்கு யாருமே பகை கிடையாது. நாமும் பகைவர்களை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. என் மனதில் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவுக்கு இந்த வாழ்க்கை வசதியானது இல்லை என் தொடர்பு. வாழ்க்கை மிக மிக குறுகலானதுதான். அடுத்த கட்டத்தில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை உங்களுக்கு சில வெற்றிகளை தருகிறது என்பதற்காக சொல்லி இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அற்புதமான குரல் இன்றைக்கு என் மூலமாக உங்களுக்கு வருகிறது. வாழ்வில் உயர்வது என்பது ஒரு அடியை எடுத்து வைப்பதுதான். A single step ahead. இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். திடீர்னு யாரும் மேல போயிட முடியாது. அதுக்கு 2 காரியத்தை நீங்க ஒண்ணு செய்யக்கூடாது, ஒண்ணு செய்யணும். இதான் உங்களுக்கு தருகின்ற குரல். நீங்கள் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய குரல். செய்யத்தக்க அல்ல, செய்ய கெடும். எது எல்லாம் செய்யக்கூடாதோ அதை வாழ்க்கையில் செய்தால் கெட்டு போவீர்கள். செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போனாலும் வாழ்க்கை கெட்டு போகும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், எதை செய்ய கூடாதோ அதை செய்யாமல் இருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு முறைக்கான வாய்ப்பு. நான் இப்படி சொல்கிறேன், எனக்கு ராஜாளியாக சிறகு விரித்து பறக்கின்றவர்களை பிடிக்கும். ஏனென்றால் நானும் ராஜாளிதான். நான் பறப்பேன். உங்களில் எத்தனை பேர் பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு வரும். அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்குமான சந்திப்பு அந்த வான வெளியில் நிகழும். நீங்களும் உங்களுடைய வலிய சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் பறந்து கொண்டிருப்பேன். வான வெளியில் நிற்காமல் ஓடுகின்ற நதியை போல நம்முடைய வெற்றி வாழ்க்கை ஓடட்டும். அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்குமான சந்திப்பு மீண்டும் நிகழட்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும்.
குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும். குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் முயூவ விளக்க உரை. ஒருவன் சோம்பலை ஆளன் தன்மையை மாற்றிவிட்டால் அவனுடைய குடியிலும் ஆண்மையிலும் வந்த குற்றம் தீர்ந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் சோம்பலுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டால் அவனது குடும்பத்திற்குள் வந்த சிறுமைகள் அழிந்துவிடும். கலைஞர் விளக்க உரை. தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும்.